ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்லைன் பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு மலர்களின் மகத்துவம் அப்படின்ற தலைப்ப ஒவ்வொரு மலரோட தனித்தன்மை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 மலர்களோட தனித்தன்மை தெரிஞ்சுக்க போறோம். முதல் மலர் அருகம்புல், இரண்டாவது செந்தாமரை, அதற்கப்புறமாக கனகாமரம். இது 3ஓட சிறப்பை எப்படி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வெய் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க எதிர்வாழும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம் வெற்றிவேலு முருகனுக்கு கரோகரா. அருகம்புல் அப்படின்றது விநாயகருக்கு உகந்த மலர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதோட தனிச்சிறப்பு அப்படின்றது விநாயகருக்கு சாத்திட்டு அந்த அருகம்புல் ஒரு கொத்து அருகம்புல் நம்ம வீட்டில் வச்சோம்னா எந்த விதமான கிரகதோஷங்களும் வீட்டுக்குள்ள வராது. அதை விட ரொம்ப முக்கியமான கண்திருஷ்டி, செய்வினை, பில்லீஸ்வரமான எந்த விதமான கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. இதான் அந்த அருகம்புலோட தனிச்சிறப்பு. ஏன்னா அருகம்புலுக்கு நிறைய பலன்கள் உண்டு. விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர்கள் அருகம்புல் மலர் ரொம்ப விசேஷமானதாக. அது ஒண்ணு வச்சு வழிபட்டா விநாயகர் நமக்கு எல்லா வளங்களையும் தருவார். அந்த அளவுக்கு விசேஷமானது அருகம்புல். இதுக்கு ஒரு வரலாறே உண்டு. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காசிப முனிவருடைய மனைவி அருந்ததி ஒரே ஒரு அருகம்புல் எடுத்து தேவலோகத்துக்கு போறாங்க. இந்த மலருக்கு இந்த அருகம்புல்லுக்கு ஈடாக செல்வத்தை கொண்டு இந்திரன் கிட்ட கேட்கிறாங்க. இந்திரன் தேவலோக அத்தனை செல்வத்தையும் கொடுத்துறார். ஆனா அந்த மலருக்கு ஈடாக அவரால் தரவே முடியல. அந்த அளவுக்கு விசேஷமான மலர் தான் அருகம்புல். இந்த அருகம்புல்ல ஒரே ஒரு கைப்பிடி ஒரு கொத்து நீங்க வீட்டுல சாமியில வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில போகும்போது நம்ம நிறைய நல்ல காரியத்துக்கு நம்ம வெளியில போகும்போது ரெண்டே 2 அருகம்புல் சட்டப்பில் வச்சு போகும்போது போற காரியங்கள் நமக்கு வெற்றிகரமாக முடியும். அந்த அளவுக்கு விசேஷமானது அருகம்புல். அதற்கப்புறமாக செந்தாமரை. செந்தாமரையோட சிறப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் வாசம் செய்யக்கூடியதான் செந்தாமரை. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய செந்தாமரை. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மபலம், தொழில் வளர்ச்சி, மேன்மை. இது 3மே தரக்கூடிய செந்தாமரையோட தனிச்சிறப்பு. இதை நீங்க ஒரு பூ வாங்கி வச்சு சுவாமிக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். மாலையாக கட்டி நீங்க சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம். இப்படி இந்த செந்தாமரையை மாலையாக கட்டிய ஒரு பூ வச்சு வழிபாடு செய்யும் போது இது இவ்வளவு தரும். செல்வ வளமும் தரும், ஆன்ம பலமும் தரும், தொழில் வளர்ச்சியும் தரும், மேன்மையும் தரும். இது அதோட தனிச்சிறப்பு. இப்ப நிறைய பேர் வீட்டுல பூ உருளி வச்சிருக்கோம். பூ உருள தண்ணி ஊற்றி நிறைய மலர்கள் போடுறோம். அந்த இடத்துல ஒரே ஒரு செந்தாமரை மலரும் போடலாம். செந்தாமரை மலர் லைட் ரோஸ் கலர்ல இருக்கும். அதை இதழ்களை மட்டுமே பிரிச்சு கூட நீங்க மாலையா கட்டியும் போட்டுக்கலாம். இல்ல பெரிய மாலையாவும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். அதான் இந்த செந்தாமரை மலரோட தனிச்சிறப்பு. அதற்கப்புறமாக நம்ம பார்க்கக்கூடியது கனகாமரம். கனகாமரத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்குது. கனகாமரத்தோட மிகச்சிறந்த சிறப்பு ஆனந்தமயமான வாழ்க்கையை தரும். யாருக்குமே இது தெரியாது. நம்ம கனகாமரத்தை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா கனகாமரம் செடியில இருந்தாலும் சரி, பறிச்சு கட்டினாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது வாடி போயிடும். டக்குன்னு வாடி போயிடும். அதோட தன்மையே அதுதான். அதை எதுக்காக பயன்படுத்தா கலருக்காக பயன்படுத்தும். மல்லிகைப்பூ வச்சு ஒரு கனகாமரம் வச்சா எடுப்பா தெரியும்ன்றக்காக நம்ம அதை பயன்படுத்தும் இல்லையா. ஆனா அந்த கனகாமரத்தை தினந்தோறும் பயன்படுத்தும் போது ஆனந்தமயமான வாழ்க்கையை தரும். அதுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. நிறைய பேர் நம்ம அதை பயன்படுத்தவே கிடையாது. இப்பெல்லாம் வரதே கிடையாது. பூஜைக்கு உரிய மலர் அதுவும் ஒண்ணு. அதையும் நான் அடியில் ஏற்கனவே சொல்ல மாதிரி எல்லா மலர்களையும் உதிரிப்பூவா வச்சு வழிபாடு செஞ்சாலே நிறைய பலன்களை அந்த மலர்கள் தரும். ஏன்னா அந்த மலர்கள் உயிரோட்டமான மலர்கள். கனகாமரம் ஆனந்தமயமான வாழ்க்கையை தரும். ஒரு 40 நாள் கனகாமரம் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். அடுத்த மலர்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வயதில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மன்னன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அது போக ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம். இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அந்த புத்தகத்தை நாங்கள் கொரியர் அனுப்புறோம். அது போக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்போம். யாருக்கெல்லாம் இந்த பிரசாதமும் இந்த புத்தகமும் வேணுமோ உங்க தகவலை நம்மளுடைய மீனாட்சி அம்மன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எனக்கு DM பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பவும் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறோம். நன்றி, வணக்கம்.